திரு நந்தகுமார், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிகள் என்ன நடக்குது? இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வந்து நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்கள், டெல்லி தான் வந்து எல்லாத்தையும் முடிவெடுக்குதுன்னு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம், அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து ஓடோடி டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தது வந்து எதனுடைய அடிப்படையில் அப்படின்ட்டு. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கடந்த 2 மாதங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் இஸ் டேக்கிங் அப்பர் ஹேண்ட். இப்போ காங்கிரஸ் கண்ட்ரோலில் இன்றைக்கி டிஎம்கே இருக்குங்கிற சூழ்நிலை வருது. இப்போ ஜீவசகாப்தன் கூட பேசினார், காங்கிரஸை வந்து பாராட்டுற மாதிரி சொல்லிட்டு காங்கிரஸே சங்கி கட்சி தானேன்னு சொல்லிட்டு, இதை விட வந்து காங்கிரஸை வந்து ஒரு அவமரியாதை அவங்க யாரும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் காங்கிரஸே சங்கி கட்சியின் போது அது வட இந்தியாவே அப்படிதான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றது? அப்போ அந்த காங்கிரஸ் கட்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது ஏன் நீங்க சங்கி கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க? இல்ல, வட இந்தியால சங்கி கட்சியா இருக்கும். இப்ப காங்கிரஸ்ல வந்து தமிழ்நாடு காங்கிரஸும் தனி கட்சி, அதுக்கு தனி கொள்கை கோட்பாடுகள், தமிழ்நாடு தனியா தாங்க இருக்கு. தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாடு தனியா தான் இருக்கு. தமிழ்நாடு கேரளா இன்னைக்கு முற்போக்கா தான் இருக்கும். வட இந்தியா அதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல என்ன ஒரு புதுசா கண்டுபிடிச்சு சொல்றது? அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க ஏன் தனியா நிக்கலாமே? ஏன் வந்து ஒரு சங்கி கட்சியை வந்து இன்னைக்கு இல்லையே ராகுல் காந்தி மாநிலமா இருக்காருன்னு சொன்னேன். அத நான் பேச நீங்க பதில் கொடுத்தீங்கன்னா தெரியல எப்படி சொல்லுங்க. இல்ல அவர் பேசினா பேசட்டும். சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு 28 மாநிலங்கள் இருக்குன்னா மீதி 27 மாநிலங்கள்ல சங்கியா இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும் அவங்க சங்கி இல்லாம வந்து திராவிட கழகத்தினுடைய கொள்கையில முழு ஈடுபாட்டோட இருப்பாங்களா? இது எந்த விதமான நியாய தர்க்கம் இது? அப்போ இன்னைக்கு யதார்த்தமா பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, இன்னைக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே வந்து அரித்தமேட்டிக்னு ஆயிப்போச்சு. அப்போ இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது. இப்ப ஐயா தமிழ்மணி அவர்கள் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கட்சிக்கும் அந்த நிலைமை தான். தனிப்பட்ட முறையில ஒரு கட்சி நின்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராவது ஜெயிக்க முடியுமானா எந்த கட்சிக்கும் இன்னைக்கு தேதியில் அந்த வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அவங்க தனியா நின்ன தேர்தல்கள்ல திமுக என்ன வாக்கு சதவீதம் எடுத்திருந்தாங்க? தனியா நின்ன தேர்தல்கள்ல எங்கேயாவது திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கா? அண்ணா திமுக கூட தனியா நின்று ஆட்சியை பிடிச்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனியா நின்று தேர்தலில் ஜெயிச்சு தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்துல அமைச்சது வரலாறு கிடையாது. அப்போ இன்னைக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வாக்கு வந்து 2021 வந்து அவங்க பெரிய ஸ்வீப் எல்லாம் பண்ணிரல. வெறும் ஒரு 2 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்துல தான் ஒரு 43 சீட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து ஜெயிக்குது. அப்ப இன்னைக்கு அந்த திமுகக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கிறதே பில்லர் ஆஃப் சப்போர்ட் யாருன்னா காங்கிரஸ். ஏன்னா இன்னைக்கு திமுகக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எட்ஜே என்னன்னா மைனாரிட்டியினுடைய வாக்கு. சரி, அப்ப அந்த மைனாரிட்டியினுடைய வாக்கு அதிமுக பாரதிய ஜனதாக்கு கூட்டணிக்கு போன வாக்க பெருவாரியா திமுக கிட்ட கூட்டி கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வாங்கி கொடுக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்னு சொல்றீங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து தான் காங்கிரஸ் போட்டியிட்டது. என் நினைவு சரின்னா 2 பேர் தான் இப்போ டெபாசிட் வாங்கினாங்க. படுதோல்வியை சந்திச்சது காங்கிரஸ் கட்சி. அப்போ அந்த சமயத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் அவ்வளோதான்னா, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் சட்டமன்ற தொகுதியில் சீட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எந்த பலத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை நம்பி திமுக இருக்குன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க? இப்போ நான் அதை தான் சொன்ன வேணும். இன்னைக்கு 2006 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா? அப்போ அன்னைக்கு வந்து காங்கிரஸ் எத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாங்க? 34 எம்எல்ஏக்களை வச்சிருந்தாங்க இல்லையா? நீங்க சொல்றது 2014ங்கிறது பாராளுமன்ற தேர்தல். ஆமா, அப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு இல்ல அப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு கூடுதல் அனுகூலம் இருந்திருக்கும். ஏன்னா அது பாராளுமன்ற தேர்தல், தேசியத்துக்கு நடக்கிறது. தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் இருந்திருக்கும். அப்பயே அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலையேன்னு நான் கேட்கிறேன். இல்ல அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 1989ல் 214 சீட்டு நின்று 19.8% காங்கிரஸ் எடுத்துச்சு. காங்கிரஸ் கட்சி வேற. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை இன்னைக்கு எப்படின்னு நம்ம பேசுவோம். நம்ம காங்கிரஸ் கட்சியை குறைச்சு மதிப்பிடல. நான் ஃபேக்சுவலாக நான் கேட்குறேன், 2014 தனித்து நின்று அவங்க பலத்தை பரிசோதனை பண்ணாங்கல்ல, அப்போ அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்னவா இருந்தது? அந்த வாக்கு சதவீதத்தை நம்பி தான் திமுக வந்து இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அது எப்படி ஃபேக்சுவலா நீங்க சொல்றீங்கன்னு கேட்கிறேன். 21 வச்சு தான் சொல்றேன். அது கூட்டணி கணக்கு தேர்தலுக்கே போகல நான். அப்போ இன்னைக்கு நான் சொல்ல வர்றது ஒரே ஒன்று என்னன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாம மைனாரிட்டியினுடைய வாக்கு வங்கி இல்லாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினால ஜெயிக்க முடியாது. அப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, அதாவது வந்து இங்க வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி வந்துரும், சங் பரிவார் ஆட்சி வந்துரும், சங்கிகளுடைய ஆட்சி வந்துரும், அதுக்காகனாக்கா ஐயா அந்த எதிர்பார்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லையா?
இப்ப இன்னைக்கு 2026 ஜெயிச்சாங்கன்னா ஆட்சி அமைக்க போறது காங்கிரஸ் அமைக்க போகுதா, திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்க போகுதா? அப்ப இன்னைக்கு 2026 தேர்தல்ல, மாநில தேர்தல்ல வெற்றி பெறணுங்கிற நிர்பந்தமும் கட்டாயமும் யாருக்கு இருக்கு? திமுகவுக்கு தான் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இன்னைக்கு காங்கிரஸ் இந்த அளவுக்கு, அதாவது வந்து ஐயா மாணிக்கம் தாகூர் ட்வீட் எல்லாம் போடுறாரு, தம்பின்னு போடுறாரு. என்னைக்காவது காங்கிரஸ்காரங்க தம்பின்னு ஆரம்பிச்சு பார்த்திருக்கீங்களா? அல்ற சில்ற ஐடி விங்குங்கிறார். அப்ப நீங்க கூட சொன்னீங்க 2021 சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னு. சுமூகமா முடியல. அப்ப கூட KS அழகிரி வந்து என்ன சொன்னாரு? சீட்டு கொடுக்கறத விடுங்க, மரியாதை கூட இல்லைங்க அப்படின்னார். அழுவாத கண்ணீர் விடாத குறையா சொல்லிட்டு இருந்தார். மரியாதையாவே நம்மளை வந்து நடத்தல அப்படின்ட்டு. இப்ப அவரே தான் சொல்றாரு, நம்மளே வச்சு எல்லாம் சாறு குடிச்சிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து சக்கையை போட்டுட்டு இருக்காங்க, இந்த தடவை நம்ம ஜூஸ் குடிச்சாகணும், இந்த தடவைனாச்சும் நம்ம ஜூஸை குடிக்கணும். அப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு கேட்கறாங்கன்னா அதுக்கு பெரிய அளவுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் உள்ளார வந்ததுதான். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய மாநிலத்துல 234 இன்னைக்கு சற்றேறக்குறைய SIRக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5.44 கோடி வாக்காளர்கள், ஒரு 13 லட்சம் பேர் ஆட் ஆயிருந்தாங்க. திருப்பி இன்னைக்கு பிப்ரவரி 10 முடிய போகுது. இன்னும் ஆட் ஆகி ஒரு 5.7 கோடினே வச்சுக்கங்க. தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சம். அப்ப இந்த 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தொகுதி மட்டும் 172 தொகுதி இருக்கு. நம்ம 2021 தேர்தல்ல 25,000 வாக்குக்கு கீழே வெற்றியை நிர்ணயிச்சது வந்து பாத்தீங்கன்னா 147 தொகுதிகள். வெறும் 10,000க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 69 தொகுதிகள். அந்த 69ல திமுக 43 சீட்டு, ADMK 26 சீட்டு. அப்போ இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு 2021 விக்டரி மார்ஜின், ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் 1 லட்சத்துக்கு மேல வாக்கு வித்தியாசம். அப்ப இந்த அளவுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெரி மைன்யூட் ஆர் மைனர் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு பெருவாரியான கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, விஜய் அவர்களுக்கு சற்றேறக்குரிய 20% பக்கமா வாக்கு சதவீதம் கிடைக்குங்கிறது பரவலா எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சம் போட்டீங்கன்னா கூட சற்றேறக்குறைய 20% தான் 50,000 வாக்கு. நான் சொன்னேன் இன்னைக்கு 25,000க்கு கீழே 147 சீட்டு, 30,000 வாக்கு சதவீதத்துக்கு கீழே 174 சீட்டு வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கப்படுது. அப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த புள்ளி விவரம் காங்கிரஸ்க்கு தெரியாதா? அப்ப காங்கிரஸ்க்கு நல்லாவே வெட்ட வெளிச்சமா தெரியுது, நம்ம கூட இல்லைன்னா அவங்களுக்கு இந்த நம்மனால அறுவடை பண்ணக்கூடிய மைனாரிட்டியினுடைய வாக்கு வங்கி அங்க கிடைக்காது. அப்படி கிடைக்கலன்னா அவங்களால ஆட்சி கொடுக்க முடியாது. அப்படியே வந்து இவங்க காங்கிரஸும் வந்து தாவேகா கூட போகுதுன்னா இப்ப இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இன்னும் அதிகமாக. சரி, நான் ஒரு பேச்சு கேட்கிறேன். காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தா காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிக்கும், தாவேகா எவ்வளவு ஜெயிக்கும் சொல்லுங்க. இல்ல நான் ஜோசியம் சொல்றேன், இல்ல கருத்து கணிப்பு கேட்டு இப்ப ஜோசியம் தானே சொல்றீங்க. நான் நடந்தத சொன்னேன். 20% விஜய்க்கு வாக்கு இருக்குன்னு சொன்னது ஃபேக்டா ஜோசியமா? இப்போ திமுக முதல் தடவை 15.6% வாங்கிச்சு முதல் தேர்தல். இருங்க, சரி, எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க? 16 சீட்டு ஜெயிச்சாங்க. அடுத்த வந்த தேர்தல்ல வந்து 27% வாங்குறாங்க, 48 சீட்டு ஜெயிக்கிறாங்க. சரி, அப்போ இன்னைக்கு ஐயா பக்கத்துல மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிரஞ்சீவி அவர்கள் வந்து 16% வாக்கு வாங்கி 18 சீட்டு ஜெயிச்சார். அப்ப இங்க வந்து ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு வந்து 20% இப்ப காங்கிரஸ் போகுதுன்னா இது காங்கிரஸ் தாவேகா கூட நிக்காது. இன்னைக்கு ஃபென்ஸ் சிட்டர்ஸா இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஐயா OPS இருக்காரு, பிரேமலதா அவர்கள் இருக்காங்க, டாக்டர் ராமதாஸ் இருக்காங்க. அப்போ இங்க இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வெயிட்டிங்ல நிக்கிறது எதுக்குன்னா காங்கிரஸ் எடுக்க போட முடிவு வச்சு. அதனாலதான் சொன்னேன் இன்னைக்கு காங்கிரஸ் இன்ஜின் ஃபுல் கமாண்ட்ல இருக்காங்க. இல்லங்க, அதான் நான் கேட்கிறேன். ஒரு காங்கிரஸும் தாவேகாவும் இணைந்தா கணிசமா எந்த அளவுக்கு ஒரு ஓட்டு சதவீதமோ இல்ல அது எவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு சீட் எவ்வளவு கன்வெர்ட் ஆகும் தெரியல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியா கூட வர முடியாத அளவுக்கு போகும். இந்த நான் சொல்ற மாதிரி தாவேகா, காங்கிரஸ், தேமுதிக, OPS, டாக்டர் ராமதாஸ் சேர்ந்தாங்கன்னா இது பெரிய அளவுக்கு வந்து இந்த பாதிப்பை உண்டு பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி வரும்போது இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு அது பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இருக்குது. ஏன்னா இப்ப ஜீவசகாப்தன் கூட சொன்னாரு, காங்கிரஸ் கட்சி தான் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குது, அவங்க பிரச்சனையே இதுதான், எங்களை நீங்க மதிக்கவே மாட்டேங்கிறீங்களேன்னு. இப்ப கூட ஐயா தளபதி பேசும்போது என்ன பேசினாரு? அவங்களுக்கு ஆளே கிடையாது, நாங்க இவங்களை கூட்டிட்டு போகணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், தேர்தல் வேலை பண்ணணும், ஓட்டு வாங்கி கொடுக்கணும், எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேரிட்டி. இப்ப அவங்க DMK எப்படி பாக்குறாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது,
அவங்களுக்கு வந்து நாங்க பொலிட்டிக்கல் சேரிட்டி கொடுக்கிறோம். Right. அப்போ அப்படி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் காங்கிரஸை இழிவுபடுத்தி யாருமே இந்த பேசல. அளவுக்கு திமுக தளபதி பேசுனது தரக்குறைவா தளபதி நடத்துறாங்க. மதுரை வடக்கு அவர் குறி வச்சோன்னு அது பதில் சொன்னாரு. சரி, ஓகே. தரக்குறைவா இன்னைக்கு காங்கிரஸ் இந்த அளவுக்கு நடத்தினாலதான் அவங்க இவ்வளவு தூரம் பெரிய அளவுக்கு வந்து அவங்களுடைய அடுத்தது இன்னைக்கு அரித்தமெட் முக்கியமா இருந்தா கூட அரித்தமெட்டிக் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒத்து வரணும். இவ்வளவு தூரம் நீங்க கசக்கி மோந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் பிரச்சனைகள்லாம் முட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு லெவல்ல காங்கிரஸ் திமுக கூட இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் 2-3 சீட்டு சேர்த்து கொடுக்கறாங்கன்னா கூட ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? Right. அதே மாதிரி காங்கிரஸ் உடைய Right. ஓட்டு திமுகவுக்கு போகுமா? சரி. அப்ப இதையெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களே என்ன சொல்றாங்க, இல்ல மூழ்கக்கூடிய கப்பல்ல நாங்க ஏங்க போகணும், அவங்களுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சிக்கு நாங்க ஏங்க கொலெக்டர் டேமேஜ் ஆகும். Right. இதெல்லாம் காங்கிரஸ் நபர்கள் சொன்ன பேச்சு, நான் பேசல. Right. அப்ப அந்த மாதிரி இருக்கறனால நம்ம வந்து ஏன் இந்த புது வாய்ப்பை பயன்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது காங்கிரஸோட எண்ணம். ஓகே